ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிக்கு இந்த வருஷம் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணவங்க ஃபர்தராக என்ன பண்ணணும், என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க பேரண்ட்டு. இதை பற்றி ஒரு சில அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன், அதாவது ஃப்ரீ எஜுகேஷனுக்காக வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை எல்கேஜி அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து அட்மிஷனுக்காக வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எத்தனை ஸ்கூலில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ரெசிப்ட் அந்த அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். கீழேயே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு ஸ்கூலில் மட்டும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் 2-3 ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கு உண்டான குலுக்கல் முறை வந்து எப்போ வந்து நடக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது அஃபீஷியலாக வந்து தனியார் பள்ளிகளில் இலவசமாக படிக்க விரும்பும் குழந்தைகளுக்கு குலுக்கல் முறை தேர்வு அப்படிங்கிறது பார்க்கும்போது வரக்கூடிய மே 28ஆம் தேதி வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் வந்து நேற்று ஈவினிங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நியூஸ் தரப்பில். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டியில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட்ஸ். சரிங்களா? அதாவது என்னைக்குன்னா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து மே 28ஆம் தேதி சம்பந்தப்பட்ட ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இப்போ 28ஆம் தேதி உங்களுக்கு குலுக்கல் முறையில் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு 27ஆம் தேதி இல்லை 26ஆம் தேதி என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்தந்த பேரண்ட்ஸ்க்கு, அதாவது நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி இந்த டேட்ல இந்த டைமிங்ல நீங்க வந்து வந்துருங்க, ஸ்பாட்டுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க. மெசேஜ்லாம் அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு கால் மூலியமா உங்களுக்கு வந்து வரும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்க போகும்போது ஒரு 10 o'clock உங்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல அந்த ஆர்டி அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா, அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்டோடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒரு 5 போட்டோ எடுத்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் ஸ்கூல்ல செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்லயே உங்களுக்கு வந்து அட்மிஷன் போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன மறுபடியும் போயிட்டு நீங்க அலையணும். அதுக்காக தான் இப்பவே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்றேன். பேரண்ட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒன்று கொண்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்டோடைய போட்டோ, அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, பேரண்டோடைய ஒரு ஐடி ப்ரூஃப், நீங்க என்னென்னலாம் வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது அப்லோட் பண்ணீங்களோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரியான நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் மேண்டேட்டரியா அப்டேட் பண்ணீங்களோ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து ஹார்ட் காப்பியை நீங்க என்ன பண்ணணும்னா நேரில் வந்து போயிட்டு என்ன பண்ணணும்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த இடத்துல குலுக்கல் முறையில் பேரண்ட்டை ஒன்றா உட்கார வச்சு முன்னாடி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபால் பக்கத்தில் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஇஓ ஆஃபீஸ், அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் ஆஃபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருப்பாங்க. அதாவது பிரைவேட் ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் வந்து இருக்கும். நம்ம எல்லா ஸ்டேட்ல எல்லா மாவட்டத்திலுமே கலெக்டரேட்டுக்குள்ள இருக்கும். சிஇஓ ஆஃபீஸ்ல இருந்து வருவாங்க. அங்க இருந்து வந்து நேரடியா எல்லா ஸ்டூடெண்டோடைய பேரண்ட்டை முன்னிலையில தான் வந்து இந்த ஒரு குலுக்கல் முறை அப்படிங்கிறது வந்து நடக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி உங்க ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்கூல்ல செலக்ட் ஆயிருக்காங்க ஆர்டி கீழ, நீங்க வந்து இன்னைக்கே அட்மிஷன் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இதுக்கான ரிசல்ட் வந்து வெப்சைட்லயோ இல்ல மற்றபடி வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ்லயோ உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு அப்பவே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனா இதுக்கு உண்டான குலுக்கல் முறை, அதாவது அந்த குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிற பார்க்கும்போது வரக்கூடிய மே 28ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து நடக்குது. இது அஃபீஷியலாக வந்து நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாரெல்லாம் ஆர்டியிலேருந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.